எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா ஓட்ஸ் பண்ணுறதுக்கு நான் 1 கப் ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே ஊற வைக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஊற வைக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். அப்படியே நம்ம ஊற விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம தேவையான காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மசாலா ஓட்ஸ் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மூடி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மூடி போட்டு தான் குக் பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சை நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். 3 பூண்டை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 2 மிளகாவை நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தக்க நீங்கள் வேணும்னா கூட்டி சேர்த்துக்கலாம். பொதுவாக ஓட்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மிளகாய் சேர்த்துக்கிறது நல்லது. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ மற்ற காய்கறியையும் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கேரட்டை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். 8 பீன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 8 பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். 1 கப் பச்சை பட்டாணி, அதாவது ஃப்ரெஷ் பீஸ். இது உங்களுக்கு வேணும்னா ஃப்ரோசன் கூட யூஸ் பண்ணலாம். நான் 1 கப் சேர்த்துருக்கிறேன். இந்த 3ஐயும் நம்ம நல்லா கிளறி விடலாம். எண்ணெயிலே இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுருவோம். இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெயிலே உங்களுக்கு ஈவனாக வதங்கி வேகிறப்ப அந்த பச்சை வாசனை போயிடும். அதே நேரத்தில் காயும் வெந்துடும். காய் ஓரளவுக்கு நமக்கு வெந்த உடனே நம்ம மசாலா சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வத்தல், 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அதாவது காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வத்தல் பொடி சேர்த்துருக்கோம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. எண்ணெயிலே இதை நம்ம நல்லா வதக்கிக்கிட்டோம். தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாஸ் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருக்க ஓட்ஸை சேர்க்கலாம். 1/4 மணி நேரம் ஊற வச்ச ஓட்ஸை நான் தண்ணியை இருத்துட்டு இதில் நான் சேர்க்க போகிறேன். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் ஓட்ஸ் சேர்த்துருக்கோம். அதுக்கு நான் 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சேர்த்தாச்சு. இப்போ 3/4 கப் நான் சேர்த்துக்கிறேன். 1.25 கப்பு தண்ணி சேர்க்குறோம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். ஓட்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக நான் ஒரு 2 கை போல் தேங்காய் பூ, அதாவது துருவின தேங்காவை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பால்லையே நம்ம ஓட்ஸை வேக வைக்கலாம். நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் நம்முடைய ஓட்ஸ் இப்போ ரெடியாக போகுது.
ஓட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். இன்னொரு 5 மினிட்ஸில் நமக்கு இது ரெடி ஆயிரும். நான் இதை மூடி போட்டு வைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு மூடியிலேருந்து ஆவி போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா நமக்கு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். 5 நிமிஷம் ஆயிட்டு நம்முடைய ஓட்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் இப்படி செமி சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். நமக்கு இது ஆறின உடனே நல்லா இறுகிரும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். நம்முடைய மசாலா ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசமாக, அதே நேரத்தில் ஹெல்த்தியாக, கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ இந்த பவுலில் மசாலா ஓட்ஸ் எடுத்துக்கிறோம். சுவையான மசாலா ஓட்ஸ் ரெடி. லாஸ்ட்ல கொஞ்சமாக மல்லித்தழையை வந்து அப்படியே தூக்கிட்டுங்க. நம்முடைய சுவையான சத்தான மசாலா ஓட்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ஓட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். டயட்டிங் பண்ணுறவங்க வந்து இந்த மசாலா ஓட்ஸை நல்லாவே ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டினா லஞ்சுக்கோ இதை எடுத்துக்கலாம். நம்ம இதில் நிறைய காய்கறி, நமக்கு தேவையான எந்த காய்கறினாலும் இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு ரொம்ப லைட்டாக, அதே நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். பொதுவாக டயட் பண்ணுறவங்க ஓட்ஸை டிஃப்ரெண்ட்டாக நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.